வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கோல் ஒன்று வந்த எங்களோட நண்பன் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கோல் அடித்தவன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அராலியில் இருக்கிற நண்பன். அதாவது தங்களோட ஒரு அராலி வேம்படி நாகம்மாள் கோயில்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முதல் உருவான கோயில். இப்போ தான் கும்பாபிஷேகம் கட்டி இப்போ ஒரு 8 நாளாக கும்பாபிஷேக திருவிழா நடந்துகிட்டு. அந்த 8வது நாளில் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் நாகம்மாள் வந்து எல்லா கோயில்லையும் பார்த்தீங்கன்னா சிலைகளுக்கு வந்து கண் மூடித்தான் செஞ்சிருப்பினோம். அதாவது கருங்கலால் செய்த சிலைகள் எல்லாம் கண் மூடித்தான் செய்திருப்பினோம், பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு நாகம்மாள் வந்து கண் மூடியபடி செதுக்கி செய்து வச்சவ. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்றைக்கு 8வது நாள் கும்பாபிஷேகம் நடந்தோன்று கேட்க பார்த்தீங்கன்னா அந்த நாகம்மாள் வந்து கண் திறந்து, அதாவது கண்ணில் வந்து ஒரு வெள்ளையாக திறந்தா எப்படி இருக்குமோ, இப்போ ஒரு மனுஷட்டு கண் வந்து திறந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தென்படுதுன்னு சொல்லி ஆக்கள் எல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் அதை போய் வியப்போட பார்த்து கொண்டிருக்கணும். அதாவது என்னென்னு சொல்கிறேன், நார்மலாக சொல்கிறேன்டா நாகம்மாள் வந்து கண் திறந்துட்டான்னு சொல்லி எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கணும். அதை பார்க்குறதுக்காக பார்த்தீங்கன்னா எங்களோட நண்பன் ஒரு ஆள் கூப்பிட்டவர், அதை நாங்கள் இப்போ பார்க்க வந்தாங்க. அதை தான் உங்களுக்கு இப்போ வீடியோவாக காட்டுவோம்ட்டு வந்துக்கிறோம். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. நிறைய நாளுக்கு அப்புறம் இந்த வீடியோவில் சந்திக்கிறேன். நாளைக்கு வீடியோ வருமானு நினைக்கிறேன். அதாவது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தொடர்ந்து வீடியோ போடுவேன்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அராலி கிழக்கில் அமைந்திருக்கு இந்த கோயில். இது வந்து 24ஆம் தேதி கும்பாபிஷேகம் செய்தது இந்த மாதம். அப்போ நான் தான் குருவாக இருந்து சகலம் செய்தேன். நான் சகல கிரியை முழுக்க 3 நாள் கிரியை முழுக்க செய்தான். நாங்கள் வெளிப்படையாக தான் தண்ணி ஊற்றினாங்க. தண்ணி ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தாங்க சிறப்பாக. அதுக்கப்புறம் 8ஆம் நாத்து மண்டல உற்சவம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. சிரவண உற்சவத்தோட இந்த விடிய சிரவணம் ஊற்றும்போது ஒரு வெள்ளை கோடு மாதிரி அம்பாளோட கண்ணில் தெரிஞ்சது. அப்புறம் நான் கோயில்காரருக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். உடனே இப்படி அம்பாளோட கண்ணில் வெள்ளை கோடு தெரிஞ்சிட்டாப்புல உடனே அவங்க அப்புறம் இங்கே அறிவிச்சு அப்புறம் பார்த்தவங்க எல்லாருமே. மற்ற இந்த கோயிலை பற்றி எதுவும் தெரியுமா? எவ்வளோ காலம் வந்து இவங்க வந்து இப்போ கிட்டத்தட்ட இந்த கோயில் ஆரம்பித்து இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அவர் இந்த ஐயாவோட மகன் இருக்கிறார் ரஜிகரன். அவரில் வந்து அந்த தெய்வம் உருவாகி அவர் வாக்கு சொல்லிங்க வந்தார். அதன் பிற்பாடு கோயிலை கட்டி அதை செய்யணும்னு சொல்லி முடிவெடுத்து என்னட்ட வந்து கேட்டு நாம் அந்த தீவிரம் போட்டு இப்போ 1 வருஷமாகுது. இப்போ இந்த வருஷம் கும்பாபிஷேகம் நாங்கள் இப்போ தானே இந்த கட்டிடம் வந்தது. இல்லாட்டி இந்த கட்டிடம் நாங்கள் இப்போ கட்டினோம். இப்போ நாங்கள் தண்ணி ஊற்றினாங்க. அது பேம்புலாம் இருந்தது ஒரு பக்கத்தில் பேம்பில். இப்போ நிறைய ஆக்கள் வரையும் நம்ம இந்த கோயிலுக்கு இப்போ இங்கே கோயிலுக்கு நிறைய கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 250-300 பேர்கிட்ட வந்திருப்பாங்க இங்கே. இப்போ இந்த இது பார்க்குறதுக்காக இப்போ இது பார்க்குறதுக்காக அதோட கூறாக்கள் வர கூடாக்கள் இப்போ வெளியிடத்துல இருந்தெல்லாம் எத்தனை நாள் இப்போ கும்பாபிஷேகம் முடியும்? இன்றைக்கு 8 நாள்டா வியாழக்கிழமை மண்டல குத்தி முடியுது. அந்தாண்டு 108 சங்காசம் இருக்குது அம்பாளுக்கு. அடா அக்னி காரியத்தோட யாகதமம் செய்து யாகங்கட்டி 108 சங்காசம் செய்கிறோம் அம்பாளுக்கு. சரியா, நன்றியா அந்த கருத்து. பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ இந்த கோயிலுக்கு பின்புறம் பெற போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்கள் வந்து பார்த்துக்கொண்டீங்கன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அறிவித்தல் வந்தது இந்த தம்பி தான். தம்பியோ அண்ணையோ தெரியா என்ன எத்தனை வயது இருக்கு மாலை? எங்கட வயது அப்போ சகோதரம் மட்டும் சொல்லுவோம். ஆள் தான் எங்களுக்கு அடித்து வேற சொன்ன மீனே கேட்டு பாவம் மிஞ்சது.
தேவையமை எங்கே கலட்டுறது கலட்ட தேவையில்லை வச்சிருக்கோம் இப்போ இந்த சவுண்ட் விளங்க அப்படின்னா இது கோயிலுக்கு நேரம் சின்ன கிணறு பையன் பரவாயில்லை மராக்கி எடுத்து Yep.